ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை. இந்த ஆண்டு தேர்தல் வருகிறது என்பதால் முன்கூட்டியே 3 மாதங்களுக்கு 1000 ரூபாய் என்றும், கூடுதலாக கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் என்றும் முதலமைச்சர் உரிமை தொகையை பயனர்களின் கணக்கில் வரவு வைத்திருக்கிறார். இந்நிலையில் இது தொடர்பான விமர்சனங்களை எதிர்த்தரப்பிலிருந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2024-2025 ஆண்டுகளில் கோடைக்காலம் வரவில்லையா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது அவர் மூலமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா. வணக்கம். இந்த கோடைக்கால சிறப்பு தொகுப்பு தொடர்பான இபிஎஸ்ஸின் விமர்சனம் என்ன சொல்கிறது? விரிவாக பதிவு பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை பெறும் சுமார் 1 கோடி பேருக்கு இன்று காலை முதல் 5000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பாகவும் 3000 ரூபாய் முன்கூட்டியே வரவு வைக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். மொத்தம் 5000 ரூபாய் இன்று காலை முதல் மகளிர்களுக்கு, தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு தற்பொழுது பல்வேறு கட்சியினரிடையே விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இதை விமர்சனம் செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே தற்பொழுது முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளார், விமர்சனம் செய்துள்ளார். மேலும் 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுக்கடித்த தமிழக அரசு தற்போது 3 மாத தொகையோடு சேர்த்து கோடைகால சிறப்பு தொகையும் கொடுப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 2024-25 ஆண்டுகளில் நமக்கு கோடை காலமே வரவில்லையா என முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வியும் வைத்துள்ளார். மேலும் செப்டம்பர் 2023 முதல் இதுவரை தமிழக அரசு 34,000 ரூபாய் கொடுத்துள்ளது. ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்ச தொகையாக 3,50,000 ரூபாய் அரசுக்கு கொடுத்துள்ளதாகவும் அவர் ஒரு விமர்சனம் செய்துள்ளார். தோல்வி பயம் காரணமாக தான் தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது 2000 ரூபாய் என்று ஏற்கனவே அதிமுக அளித்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியை கருத்தில் கொண்டே தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் யாரும் எந்த ஒரு திட்டத்தையும் தடுக்காத போதிலும் தாங்களாக முன்வந்து முடக்க பார்க்கிறார்கள் என்று சொல்வதை பார்த்தால் வேடிக்கையாக உள்ளது என்ற ஒரு விமர்சனம் வைத்துள்ளார். அதாவது முதலமைச்சர் இதை தெரிவிக்கும் போது சிலர் இந்த மகளிர் உரிமை தொகை நிறுத்துவதற்கு வழக்கு தொடுக்கப் போவதாக செய்தி வந்துள்ளது, தமக்கு தகவல் கிடைத்துள்ளது, ஆகையால் தான் முன்கூட்டமே இந்த தொகையை கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு தான் இப்படி ஒரு எதிர்கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்பியுள்ளார். மேலும் அனைத்து குடும்ப அட்டைக்கும் என்று தேர்தல் வாக்குறுதியாக அளித்துவிட்டு 5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தகுதியானவர்களுக்கு என்று மட்டும் சொல்லி 1 கோடி தமிழ் பெண்களை நிராகரித்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் கடைசியாக தெரிவிக்கும் போது மீண்டும் அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு திட்டம் மூலம் 2000 ரூபாய் மகளிருக்கு அளிக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் அதாவது அவருடைய அறிக்கையினுடைய சாராம்சம் என்னவென்றால் தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே தற்பொழுது இந்த கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் அதேபோல் 3000 ரூபாய் முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ளார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.